Okay, போலாம் சார். Yes. Rolling. Action. நான் அப்படியே பேசிட்டு நிறுத்துறேன் சார். அதை அப்படியே கேஷில் அப்படியே எடுத்துக்கோங்க சார். ஓகே சார். எஸ் சார். மெல்லினம் தமிழ் வலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். போன வாரம் நம்ம ஒரு மன வலிமையை பற்றின ஒரு வீடியோ பற்றி நான் பேசியிருந்தேன். அருணிமா சின்ஹாவை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அருணிமா சின்ஹா தன்னுடைய மன வலிமையினால் தன்னுடைய செயற்கை காலை கொண்டு அவங்க எப்படி எவரெஸ்ட்டை அடைஞ்சாங்க. எவரெஸ்ட்டை அடைஞ்சி இன்னைக்கு பல பெண்களுக்கு, எல்லா ஆண்களுக்குமே இப்படி சொல்லலாம், எல்லா மனிதர்களுக்குமே ஒரு உதாரணமாக இருந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு அவங்க வளர்ந்து இருந்து இன்னைக்கு பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்க அருணிமா சின்ஹாவுக்கு ஒரு வாழ்த்துக்கள். இன்னைக்கு ரெண்டாவதா பார்க்க போற ஒரு மங்கை. அந்த மங்கை யாரு அப்படின்னா, ஆங்கிலேயர்களுடைய சூழ்ச்சியினால தன்னுடைய கணவரையே இழந்துட்டாங்க. இழந்த அந்த வீர மங்கை தான் வேலு நாச்சியார். அவங்களுடைய துணிச்சலும் பொறுமையும் அவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துச்சு. அந்த வெற்றியை தான் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அஞ்சாமை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எது நேரினும் நாங்கள் இடர்பட மாட்டோம், அண்டம் கலங்கினால் அஞ்ச மாட்டோம், கடல் பொங்கினால் கலங்க மாட்டோம், எதற்கும் அஞ்சோம், எங்கும் அஞ்சோம், எப்பொழுதும் அஞ்சோம், யாருக்கும் அஞ்சோம் அப்படின்னு சொன்னாரு பாரதியார். இந்த வரிகளுக்கு எல்லாமே ஒரு உதாரணமா இருக்கிற ஒரு வீரமங்கை தான் நம்முடைய வேலு நாச்சியார். தன்னுடைய ஆங்கிலேயர்களுடைய சதியினால அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. ஆனால் அந்த கணவர் இறந்தோடனே நாமலாம் சாதாரண பெண்கள் என்ன பண்ணுவோம், அதை கூச்சலிட்டு அவனை பழிக்கு பழி வாங்குற பாரு அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை பற்றி திங்க் பண்ணுவோம். அதை வெளிப்படையாக பேசுவோம். அவங்கள எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு நினச்சி பல விஷயங்களை நம்ம ஆன் த ஸ்பாட்லேயே நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். ஆனால் அவங்களுடைய பொறுமை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 வருஷம் எங்கே இருக்காங்க அப்படின்றதே யாருக்குமே தெரியல. அந்த 8 வருஷமும் ஒரு விவேகத்தோட அவங்க செயல்பட்டாங்க. தன்னை சுற்றி இருக்கிற அந்த பெண்களை கொண்டே ஒரு படையை உருவாக்குனாங்க. மருது சகோதரர் இவங்க மற்றும் ஹைதர் அலி இவங்களுடைய படைகளுடைய துணை கொண்டு பெண்களுக்கான ஒரு படைகளையுமே உருவாக்குனாங்க நம்முடைய வீரமங்கை வேலு நாச்சியார். இந்த 8 வருஷமும் அவங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணி எப்போ எந்த நேரத்தில் ஆங்கிலேயர்களை அடிச்சா அவங்களுக்கு வலிக்கும் அப்படின்றத அவங்க ரொம்ப அழகாக பிளான் பண்ணி திட்டமிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய மன வலிமையுமே அவங்க ஸ்ட்ராங் பண்ணாங்க, உடல் வலிமையை ஸ்ட்ராங் பண்ணாங்க. குயிலி அப்படின்ற ஒரு பெண், குயிலி அப்படின்னோடனே அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அவங்க குயில் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நாம நினைக்கிறோம். நிச்சயமா இல்லை. நம்ம வேலு நாச்சியார் அந்த குயிலியை அழகாக ட்ரெயின் பண்ணி ஒரு மனித தற்கொலை படையாக, ஒரு மனித வெடிகுண்டு மாதிரி சொல்லலாங்க, தற்கொலை படையாக ஆயுதங்கள் எல்லாமே போட்டு அந்த குயிலியை கிட்டத்தட்ட திண்டுக்கல்ல இருந்து சிவகங்கை நோக்கி அவங்க பெண்கள் படையோடு சேர்ந்து நம்ம மருது சகோதரர்களுடைய துணை கொண்டு, ஹைதர் அலி அவங்க துணை கொண்டு அவங்க அந்த படையை நோக்கி போகிறாங்க. அந்த கோவிலில் அந்த அரண்மனை இருக்குது, அங்கே ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் அன்னைக்கு விஜயதசமி, அதாவது ராஜராஜேஸ்வரி அந்த அம்மனுக்கு ஒரு பூஜை நடக்குது. இந்த பூஜையில பெண்கள் எல்லாமே உள்ள என்டர் ஆகும்போது நம்ம வேலு நாச்சியாருடைய படைகளும் ஆயுதங்களை எல்லாத்தையுமே மறைச்சு வச்சுக்கிட்டு பெண்களோட பெண்களா கூட்டமா அப்படியே போயிட்டாங்க. உள்ளுக்குள்ள இப்படி நுழைஞ்சிட்டாங்க. நுழைஞ்சி அங்க தன்னுடைய கணவரை யாரு கொன்னாங்க அவங்கள தோற்கடிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் மட்டும்தான் வேலு நாச்சியாரோட மனதுல அந்த மன வலிமையா இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, அந்த வேலு நாச்சியாருடைய பொறுமை, எவ்வளோ வருஷம் பொறுமையா இருந்தாங்க, எவ்வளோ துணிச்சலோட இன்னைக்கு செயல்பட்டிருக்காங்க, அண்ட் எவ்வளோ மன வலிமையா இருந்திருக்காங்க. ஒரு பெண் நினைச்சாங்கன்னா இத்தனை விதமான ஒரு பரிணாமமும் எடுக்க முடியும் அப்படின்றதுக்கு நமக்கு முன்னாடி போய் இருக்க இந்த வேலு நாச்சியார்லாம் எவ்வளோ பெரிய சான்றிதழாக இருந்திருக்காங்க பாருங்களேன். ஸோ அவங்க உள்ள என்டர் ஆயிட்டு எல்லா படைகளையுமே தன்னுடைய அந்த பெண்கள் படை மற்றும் மருது சகோதரர் படை கொண்டு எல்லாரையுமே அழிச்சிட்டாங்க. அழிச்சிட்டு தன்னுடைய கணவரை கொண்டாருங்களையா, அதாவது ஜோசப் ஸ்மித் அண்ட் பான்ஜோர், இவங்க 2 பேரையுமே தோற்கடிச்சிட்டாங்க. தோற்கடிச்சு இவங்களை கொல்றதுக்காக வேலு நாச்சியார் அருவாள் எடுத்து கொல்ல போகும்போது அந்த பான்ஜோர் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க வேலு நாச்சியாரோட காலில் விழுந்து தங்கிட்ட உயிர் பிச்சை கேட்டாரு.
ஒரு மனிதன் உயிர் பிச்சை கேட்டவனையும் அங்கேயும் நம்ம பெண்ணுடைய அந்த குணம் பாருங்களேன். இத்தனை வருஷம் வெயிட் பண்ணதே அவங்கள கொல்லணும் தான். ஆனால் அந்த இடத்துல ஒரு ஆண் தன்னிடம் உயிர் பிச்சை கேட்குறான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மனசு இறங்கி அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்து அவரை அனுப்பிட்டு சிவகங்கையில் தங்களுடைய கொடியை நாட்டுறாங்க. ஸோ ஆங்கிலருடைய கொடியை எடுத்துட்டு தன்னுடைய கொடியை வேலு நாச்சியார் நாட்டி ஒரு வெற்றியை பதிச்சாங்க. இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறது, மனதில் உறுதி உடையவரே இந்த உலகத்துல உறுதி உடையவராம். நம்ம உடல மனதும் ஆரோக்கியமா இருக்கவங்கள என்னைக்குமே இந்த உலகம் நம்மளுடைய பெயரை அழகா நினைவுல வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நல்ல வித்தியாசமான ஸ்டோரியோட நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் மெல்லினம் தமிழ் வலைக்காட்சி நேயர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவது நான் டாக்டர் சங்கரி தேவி, ஒளிப்பதிவாளர் யுவராஜுடன். நன்றி.